ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண போற இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்க நீங்க தொடர்ந்து கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட வெயிட் வந்துட்டு ஈஸியான முறையிலே லாஸ் ஆகும். நம்மளோட வெயிட்டையும், நம்மளோட தொப்பையும் குறைக்கிறதுக்கு பலவிதமான ஹோம் ரெமிடீஸ நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ஆனா, ஒரு சில ஹோம் ரெமிடீஸ் வந்துட்டு உங்களுக்கு பலன் கொடுக்காம போயிருக்கலாம். ஆனா, நான் சொல்லப் போற இந்த ஹோம் ரெமிடிய நீங்க தொடர்ந்து ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட வெயிட்டும், உங்களோட தொப்பையும் ஈஸியான முறையிலே ரெட்யூஸ் ஆகும். இப்ப எந்தவித டிலேயும் இல்லாம இந்த ஹோம் ரெமிடிய நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது? அப்படின்றத பத்தி இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்துட்டு நீங்க வார்ம் வாட்டர எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்துக்கிற தண்ணி வந்துட்டு ரொம்ப ஹாட்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கோல்டாவும் இருக்கக்கூடாது. வெதுவெதுப்பா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. தண்ணிய நீங்க வந்துட்டு கிளாஸ்ல எடுத்ததுக்கு அப்புறமா, இதுல நம்ம வந்துட்டு முதல்ல ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்லிக். கார்லிக் வந்துட்டு நம்மளோட எல்லார் வீட்லயுமே எப்பவுமே வந்துட்டு அவைலபிளா இருக்கிற ஒரு பொருள். கார்லிக்க நம்ம ரெகுலரா நம்மளோட சமையல்ல பயன்படுத்தினாலும், அதோட அதிகப்படியான மருத்துவ குணங்கள் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியாது. கார்லிக்க நீங்க ரெகுலரா உங்களோட டயட்ல இன்க்ளூட் பண்ணும்போது, இது உங்களோட உடம்புல தங்கி இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள், கழிவுகள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஈஸியான முறையில வெளியேத்துது. கார்லிக்க நம்மளோட ரெகுலர் டயட்ல நம்ம எடுத்துக்கும்போது, இது நம்மளோட ரத்த குழாய்கள்ல படிஞ்சிருக்கிற கொழுப்ப கூட வந்துட்டு கரைத்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது. நீங்க ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 பல் பூண்டு வந்துட்டு ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனையுமே அந்த அளவுக்கு கார்லிக் வந்துட்டு உங்களோட இதயத்த வந்துட்டு பலப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க ரெகுலரா வந்துட்டு உங்களோட டயட்ல கார்லிக்க நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. நீங்க வந்துட்டு ஒரு 3 பூண்டு பற்கள எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்துக்கிட்ட பூண்டு பற்கள்ல உள்ள தோலை எல்லாம் நீக்கிட்டு, அத வந்துட்டு நல்லா கிரஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்ட இந்த வார்ம் வாட்டர்ல ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 லெமன எடுத்து அதுல உள்ள ஜூஸ் எல்லாத்தையுமே நீங்க இதுல ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேள நீங்க யூஸ் பண்ற லெமனோட சைஸ் வந்துட்டு ரொம்ப சின்னதா இருந்தது அப்டின்னா, நீங்க வந்துட்டு இதுல ஒரு ஹோல் லெமனையுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா இதுல வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நீங்க பியூரான ஹனிய ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம தண்ணீல ஆட் பண்ண இந்த எல்லா பொருட்களையுமே நீங்க ஒரு ஸ்பூனால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ரெடி பண்ண இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்க எப்ப எப்படி கன்சியூம் பண்ணி நம்மளோட வெயிட்ட வந்துட்டு நம்ம ரெட்யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ரெடி பண்ண இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்க நீங்க எவ்ரிடே மார்னிங் வந்துட்டு எம்ப்டி ஸ்டொமக்ல சாப்பிடுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ரெகுலரா வந்துட்டு ஒரு 1 மந்த் எடுத்துக்கோங்க. நீங்க இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்க தொடர்ந்து ஒரு 1 மந்த் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட உடம்புல தங்கி இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள், கழிவுகள் இது எல்லாமே வெளியேறி உங்களோட பாடி வந்துட்டு ரொம்ப ஸ்லிம்மாவே மாறிரும். உங்களோட உடம்புல எந்த விதமான கழிவுகளும் எப்பவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்க நீங்க தொடர்ந்து வந்துட்டு எடுத்துக்கோங்க. இதுல நம்ம பயன்படுத்தி இருக்கிற லெமன் வந்துட்டு நம்மளோட உடம்புல தங்கி இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே வந்துட்டு ஈஸியான முறையில ஃப்ளஷ் அவுட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம இதுல பயன்படுத்தி இருக்கிற லெமனையும், ஹனியும் வந்துட்டு நம்ம பூண்டோட சேர்த்து பயன்படுத்தும்போது, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்துட்டு இரட்டிப்பா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த ஹோம் ரெமடிய நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணி உங்களோட வெயிட்டையும், உங்களோட தொப்பையும் வந்து ஈஸியான முறையில ரெட்யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிங்க்க நீங்க தொடர்ந்து ரெகுலரா எடுத்துக்கும்போது, இது உங்களோட வெயிட்ட லாஸ் ஆக்குறதோட மட்டும் இல்லாம, உங்களோட இதயத்தையும் வந்துட்டு இது பலப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால கண்டிப்பா இந்த ட்ரிங்க்க நீங்க உங்களோட ரெகுலர் டயட்ல சேர்த்துக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான வழியில நம்ம வீட்ல கிடைக்கிற கார்லிக்க பயன்படுத்தி நம்மளோட வெயிட்டையும், நம்மளோட தொப்பையும் நம்ம வந்துட்டு எப்படி ரெட்யூஸ் பண்றது? அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இது மாதிரி பல ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.